தண்டர்போல்ட்ஸ் இந்த படம் இன்னும் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட மெயின் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ட் வந்து சென்ட்ரியோட ஒரு ஈவில் பர்சனாலிட்டி. ஸோ இந்த பாப் ரெனால்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் சென்ட்ரியா வந்து மாறியிருப்பாரு சூப்பர் சோல்ஜர் சீரம் மூலியமா. பட் அப்படி அவர் மாறும்போது அவருக்கு தெரியாது தனக்குள்ள வாய்ட் அப்படிங்கிற ஒரு ஈவில் பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சென்ட்ரி பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, ஹிஸ் பேசிக்கலி சூப்பர்மேன் ஆஃப் மார்வல். அவர்கிட்ட பவர்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் இருக்கு. அண்ட் இவருக்கு என்னதான் இன்ஜுரி ஆனாலுமே அதுல இருந்து டக்குன்னு ரீஜென்ரேட் ஆகி வந்துடலாம். ஐரிஸை ஹாஃபாக பிச்சு போட்டிருக்காரு. அண்ட் அவ்வளோ சிரமப்படாம ஸ்வெட்டு கூட பண்ணாம ஆஸ்கார்டா அசால்ட்டா அழிச்சிட்டு வந்த ஆளு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வார் ஹல்கில் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் ஹல்க் கூட டைரக்டாக சண்டைக்கு போனார். அந்த மேட்ச் ட்ராவில் தான் முடிஞ்சிருக்கும். பட் சென்ட்ரி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், அதுக்குள்ளே இருக்க ஈவில் பர்சனாலிட்டி வாய்டும் அதுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான ஆள். வேர்ல்டு வார் ஹல்க் கூட சண்டை போட்டே மேட்ச் ட்ரா தான் ஆகியிருக்குது. பாப் ரெனால்ட்ஸ் சென்ட்ரியாக மாறிட்ட அப்புறம் சென்ட்ரியை வாய்டு டேக் ஓவர் பண்ணிட்டா அவரால் ஹி கேன் பொசஸ் எனிஒன். அவரால் வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் ஒரு டார்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அங்கே பீப்புளோட வேர்ஸ்டான அவங்களோட ஃபியர்ஸை வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த வாய்டு. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை டிஃபீட் பண்ண போகிறது அஃப்கோர்ஸ் தண்டர்போல்ட்ஸ்க்கு பயங்கர காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். ஏன்னா தண்டர்போல்ட்ஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜஸ்ட்டு அசாசின்ஸும் சூப்பர் சோல்ஜர்ஸும் மட்டும்தான். தே ஒன்லி நோ டு ஷூட் அண்ட் பஞ்ச். அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சண்டையும் ஷூட்டிங்கும் மட்டும்தான். தே ஹேவ் சர்டின் ஸ்கில்ஸ். அதை வச்சு அவங்க சண்டை போடுவாங்க அண்ட் கன் எடுத்து சொல்ல தெரியும். இப்படி இருக்கிறப்போ ஹவு தீஸ் கைஸ் ஆர் கோயிங் டு டிஃபீட் த காட் டேம் சென்ட்ரி? இஸ் தட் பாசிபிள்? ஒரு வேளை முடியும்னா வாட் ஆர் ஆல் த பாசிபிலிட்டி? மொத்தமாக பார்த்துருவோமா? அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரியை வாய்டு வந்து டேக் ஓவர் பண்ணிட்டா இட்ஸ் லைக் அவெஞ்சர்ஸ் லெவல் த்ரெட்டு தான். அப்படி இருக்கும்போது தண்டர்போல்ட்ஸால் இந்த சென்ட்ரி டிஃபீட் பண்ணிட முடியுமானா, எஸ், தெர் ஆர் 3 பாசிபிள் வேஸ் டு டிஃபீட் சென்ட்ரி. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, நம்ம தண்டர்போல்ட்ஸ் வேற ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ ஆர் ஒரு ஆன்டி ஹீரோவை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். தட் இஸ் லைக் அபாமினேஷன் ஆர் ரெட் ஹல்க். நான் ஏன் பர்டிகுலராக அபாமினேஷனையும் ரெட் ஹல்க்கையும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்டர்போல்ட்ஸ் படம் ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம்லேயே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன அசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக அபாமினேஷன் அண்ட் ரெட் ஹல்க், இப்போ ரெட் ஹல்க்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அபாமினேஷன் அண்ட் ரெட் ஹல்க்கை கண்டிப்பாக அந்த தண்டர்போல்ட்ஸை சேர்த்து விட்டு அவங்கள வந்து இந்த டீமை லீட் பண்ண வைக்கிற மாதிரி தான் படம் போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 2 பேரையும் இந்த படத்தில் இப்போதைக்கு சேர்க்கலை. பட் இவங்க வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபாமினேஷன் இப்போதைக்கு நான் திருந்தி வாழ்கிறதுக்கு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமர்தாஜில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஷீஹல்க்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அபாமினேஷன் ஒரு ஆன்டி ஹீரோவாக இப்போதைக்கு வந்தாலுமே ஆச்சரியப்படுறது கிடையாது. அண்ட் அவர் வந்தாலுமே சென்ட்ரிக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அபாமினேஷனை விட ரெட் ஹல்க் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நம்ம தண்டர்போல்ட் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேவ் நியூ வேர்ல்டில் ரெட் ஹல்க்காக மாறினதுக்கு வேண்டி அவர் வந்து ஜெயிலில் தான் இருக்கார். ஸோ அவரால் பிரசிடெண்ட்டாலாம் ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது அவரோட பவர்ஸை அனலைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு கற்றுக்கிட்ட அப்புறமா அவர் போய் இந்த தண்டர்போல்ட்ஸ் டீமில் ஆட் ஆகலாம் ஆர் ஹெல்ப் பண்ண போகலாம், ஜஸ்ட் லைக் இந்த காமிக்ஸ். இதுவுமே மார்வலுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிற படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ஹல்க்கை வச்சு தான் ஹைப் வந்து ஏற்றிட்டே இருந்தாங்க. ஓகேடா, ரெட் ஹல்க் வந்து வராது இந்த படத்தில், இந்த படம் வந்து இன்க்ரெடிபிள் ஹல்க்லேருந்து ஒரு டைரக்ட் கனெக்ஷனாக வந்து இருக்கும். அதனால் ஹல்க்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையலாம். ஸோ அப்படி இந்த படம் பார்க்க போன அந்த ஹல்க் ஃபேன்ஸ் அதிகம்தான். அதை பிரேவ் நியூ வேர்ல்டில் வேஸ்ட் பண்ண மாதிரி இதில் வேஸ்ட் பண்ண முடியாது. இஃப் ரெட் ஹல்க் பாசிபிளி அப்பியர் இன் தண்டர்போல்ட்ஸ், அது உண்மையிலே ஃபேன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஃபேன் ஆர்ட்ஸ் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ரெட் ஹல்க்கை இன்க்ளூட் பண்ணாத ஃபேன் ஆர்ட்ஸே நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸே ரெட் ஹல்க் ஓகே ஒரு பார்ட் ஆஃப் த தண்டர்போல்ட் டீமாக இருக்கலான்னு ஆசைப்படும் போது அதை வந்து மார்வல் பண்ணால் கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆவாங்க. என்ன கேட்டால் ரெட் ஹல்க் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அண்ட் அது ஜஸ்டிஃபைடாகவுமே அமையும். ஒருவேளை அந்த சென்ட்ரியோட அந்த ஈவில் வெர்ஷன்னா வாய்டை டிஃபீட் பண்ணிட்ட அப்புறமா நம்ம ரெட் ஹல்க் கூடவுமே தண்டர்போல்ட்ஸோட லீடராக ஆகலாம், காமிக்ஸில் இருந்த மாதிரியே. ஜெயிலேருந்து வெளியே வந்து அவர் கவர்மெண்ட்டு கீழே வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவர் மேலே அந்த கரைகளை வந்து நீக்கிட்டார்னா, பிரேவ் நியூ வேர்ல்ட்லேயுமே அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அந்த கரைகள்லாம் அவர் நீக்கிட்டார்னா இவரோட கேரக்டர் ஆர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ரிடம்ஷனுக்குள்ளே போயிடும். அண்ட் இஃப் ரெட் ஹல்க் வந்து இந்த படத்தில் வந்தால் அது டைரக்ட் ஃபைட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வேர்ல்டு வார் ஹல்க் காமிக்ஸாக வந்து இருக்கும். ஏன்னா அதில் எல்லா ஹீரோஸும் டிஃபீட் ஆகிட்ட அப்புறம் லெஃப்ட் ஓவராக சென்ட்ரியும் நம்ம ஹல்க் மட்டும்தான் இருப்பார்.
சென்ட்ரி அண்ட் ஹல்க் தான் சண்டை போட்டிருப்பாங்க. பட் அங்கே க்ரீன் ஹல்க்கு, இங்கே ரெட் ஹல்க்கு. இப்போ ரெட் ஹல்க்கை மார்வல் தண்டர் போல்ட்ஸில் கொண்டு வந்தாங்கன்னா ரெட் ஹல்க்கோட கேரக்டருமே வந்து டீசெண்டாக பில்ட் ஆகிரும். அண்ட் காமிக்கில் இருக்கிற ஏகப்பட்ட ரெஃபரன்சஸையுமே இந்த படத்தில் வந்து நம்மளால் பார்க்கவும் முடியும். தட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வரைக்குமே ரெட் ஹல்க் வந்து இந்த தண்டர் போல்ட்ஸோட டீமில் ஒரு பார்ட் வந்து கிடையாது. அவர் இந்த படத்தில் இருக்காருன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. அப்படி ஒருவேளை இந்த படத்தில் ரெட் ஹல்க் அப்பியர் ஆகி அவர் வந்து வாய்டை டிஃபீட் பண்ணால் அது ஒரு கேமியோ கேரக்டர் உள்ளே வந்து அந்த கேரக்டர் சென்ட்ரியை டிஃபீட் பண்ண மாதிரி ஆகிடும். அப்போது தண்டர் போல்ட்ஸ்ன்னு பேர் வச்சுட்டு அந்த டீமில் இருக்கிறவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மெயினாக ப்ரொட்டகனிஸ்டே அவங்க தான். அவங்க இல்லாமல் லாஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கேரக்டர் இந்த ரெட் ஹல்க் வந்து சென்ட்ரி டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டா படத்தோட பேர் தண்டர் போல்ட்ஸ்ன்னு வச்சுட்டு அதில் டீம் மெம்பர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் என்ன தான் ஜஸ்டிஃபைடாக அமைஞ்சிருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் திங் மட்டும் ஜஸ்டிஃபைடாக அமையாது. நீங்கள் இப்படியும் யோசிக்கலாம், கடைசி 15 நிமிஷம் வந்து போட்டு தரலாம் தானே அது வந்து கேமியோ அப்பியரன்ஸ் ஆகும். ஆனால் படத்தோட பாதியிலேருந்தே வந்து பாதியிலேருந்து படத்தில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா வாய்டை டிஃபீட் பண்ணால் அது இப்படி கேமியோ ஆகும் நீங்கள் கேட்கலாம். பட் இப்போ வரைக்குமே ரெட் ஹல்க் படத்தில் இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. எப்படி பார்த்தாலுமே அது ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ், அது கேமியோ கணக்கு தானே வரும். டக்குன்னு படத்தில் வந்து என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஸோ இதை முடிச்சுட்டு ரெண்டாவது பாசிபிலிட்டி போகலாம். இந்த ரெண்டாவது பாசிபிலிட்டி ஐ திங்க் இட் கான மேக் சம் சென்ஸ். இப்போ பாப் ரெனால்ட்ஸோட உடம்புல தான் சென்ட்ரி அண்ட் வாய்டு ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. அப்படி பார்த்தா பாப் ரெனால்ட்ஸ் நினச்சா நம்ம வாய்டை வந்து டேக் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவரால் பழையபடி பாப் ரெனால்ட்ஸாக அவர் இல்லை சென்ட்ரியாகவே மாற முடியும். இப்போ இந்த தண்டர் போல்ட்ஸ் டீமில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் அவர் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாய்டை இப்படி தடுமாற வச்சுட்டு அப்புறமா தண்டர் போல்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்புப்பா, உனக்குள்ள பாப் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அதை வந்து வெளியே வரணும் அப்படின்னு எமோஷ்னலி ட்ரிகர் பண்ணால் பாபோட வில் பவர் வச்சு அவர் வாய்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி சென்ட்ரியாக மாறலாம். திரும்ப பேசி திருத்துறது மார்வலுக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பிரேவ் நியூ வேர்ல்டில் சாம் வில்சனுமே அதுதான் வந்து பண்ணியிருப்பாரு ரெட் ஹல்க்கோட கேஸில். பட் இந்த தண்டர் போல்ட்ஸ் டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷ்னலான பர்சன்ஸ் கிடையாது. எல்லாருமே மேக்ஸிமம் ஒன் வேர்ட் கைஸாக தான் இருப்பாங்க. எல்லோரும் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க. அவங்க டேரெக்டாக சண்டை செய்கிற மாதிரியான ஆட்கள் தான். அண்ட் அதே மாதிரி மார்வலுக்கு பிளாட் ஆர்மருமே புதுசு கிடையாது. இந்த மாதிரி பேசி திருத்துற மேட்டரை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வாய்டை திருத்தி சென்ட்ரியாக மாற்றிட்டாங்க, ஆர் பாப் ரெனால்ட்ஸாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டாவது பாசிபிலிட்டிலையுமே ஒரு ஃப்ளா இருக்குது, தட் இஸ் பிளாட் ஆர்மர். இப்போ இந்த பேசி திருத்துற மேட்டரை அப்ளை பண்ணால் இது பிளாட் ஆர்மருக்கு கீழே தான் வருமே தவிர இவங்களாம் கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ண அந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வராது. பட் நான் இப்போ ஃபைனலாக தேர்ட் சொல்ல போகிற இந்த பாசிபிலிட்டியில் பிளாட் ஆர்மர் கிடையாது, ஒரு கேமியோ கேரக்டர் வந்து இந்த வாய்டை டிஃபீட் பண்ண போகிறது கிடையாது. இட்ஸ் லைக் வாட் தண்டர் போல்ட்ஸ் கேன் டூ. அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து வாய்டை ப்ராக்டிக்கலாக எப்படி அவங்களே டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் இந்த தேர்ட் பாசிபிலிட்டி, எரேசிங் த மெமரி ஆஃப் பாப் ரெனால்ட்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த விஷயம் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது அண்ட் இட் கேன் பி அச்சீவபிள் பை நம்ம தண்டர் போல்ட்ஸுமே கூட. நீங்கள் இப்போ பாப் ரெனால்ட்ஸோட அந்த மெமரியை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டிங்கன்னா அவரோட பவர்ஸ் என்னன்னே அவருக்கு தெரியாது, அவர் சென்ட்ரியானும் அவருக்கு தெரியாது. அப்படி சென்ட்ரியாகவே அவர் மாறாத அந்த சமயத்தில் வாய்டால் அவரை டேக் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. இதையே தான் ஃபஸ்ட்டு வாய்டு காமிக்ஸில் அப்பியர் ஆனும்போது நம்ம ரீட் ரிசர்ச்சுமே வந்து பண்ணியிருப்பார். அந்த டைம் சென்ட்ரி அவெஞ்சர்ஸில் ஒரு மெம்பராக வந்து இருந்திருப்பார். கொஞ்ச நேரத்தில் வாய்டு வந்து சென்ட்ரியை டேக் கண்ட்ரோல் பண்ணோன்னே வேர்ல்டே டேஞ்சரில் வந்து இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம ரீட் ரிசர்ச் என்ன பண்ணுவார், இப்படி இந்த சென்ட்ரியோட மைண்டை ஃபுல்லாக அந்த பாப் ரெனால்ட்ஸோட மெமரியை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டோம்னா ஹீ வில் பிகேம் ஆர்டினரி பர்சன் சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு டிவைஸை செஞ்சு அவரோட மெமரியை மொத்தமாக லாஸ் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த ரூலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த தண்டர் போல்ட்ஸ் படத்தில் அப்ளை பண்ணோன்னா தண்டர் போல்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு லேபுக்கு போய் ரைட் விட்டு அங்கே மெமரியை லாஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சீரமோ அப்படி இல்லை எனி அதை டிவைஸஸை வந்து கண்டுபிடிச்சி அவர் யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்டு அதை வந்து அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கஷ்டப்பட்டு தட்டு மாதிரி நம்ம வாய்டோட எஃபிஷியன்சியை கம்மி பண்ணிட்ட அப்புறம் இந்த சீரம் அப்படி இல்லை இந்த டிவைஸை யூஸ் பண்ணி பாபோட மெமரிஸை அழிச்சிட்டா அவருக்கு தான் சென்ட்ரிங்கிறதும் மறந்துடும். அப்படி சென்ட்ரிங்கிறதே அவர் மறந்துட்டாருன்னா வாய்டாக இருந்ததும் வந்து மெமரிஸாக அழிஞ்சிடும். வாய்டால் சென்ட்ரியோட பவரை டேக் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாப் வந்து ஒரு ஆர்டினரி பர்சனாக தான் மாறிடுவார். இப்படி பண்ணுறது மூலிமா தண்டர் போல்ட்ஸ் தான் இந்த வாய்டை டிஃபீட் பண்ண மாதிரியும் ஆகிடும் ப்ராக்டிக்கலாக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காமிக்ஸோட ரெப்ரசன்டேஷனாகவும் இது வந்து அமையும். இது போக சென்ட்ரியை மொத்தமாக டிஃபீட் பண்ணாமல் சென்ட்ரியை வந்து இதுக்கு வர அடுத்து வர ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே யூஸ் பண்ண மாதிரியுமே ஆகும்.
பிகாஸ் இந்த வீடியோவில் நான் 3 பாசிபிலிட்டி சொல்லியிருக்கேன். இந்த 3 பாசிபிலிட்டியுமே வாய்டை டிஃபீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் சொன்னனே தவிர, வாய்டை கொல்றதுக்கான வழிகள் நான் சொல்லலை. ஏன்னா கொன்னுட்டாங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த சென்ட்ரிங்கிற கேரக்டரை யூஸே பண்ண முடியாது ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸில். ஏன்னா சென்ட்ரி நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், மார்வலோடைய சூப்பர்மேன். அவர் வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த 3 பாசிபிலிட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எந்த பாசிபிலிட்டி அப்ளை பண்ணி இந்த தண்டர்போல்ட்ஸ் படம் வந்து அமைஞ்சா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காவோ, இல்லை மார்வலோட அந்த காமிக் ரூல்ஸு இப்போ பிளாட் ஆர்மர்லாம் இல்லாமல் ஜஸ்டிஃபைடாக அமையும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்று வட்டா.